மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியணும். சரிங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். சரிங்களா? அதுக்கான பாதுகாப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஒரு நல்ல தலைமை இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு, நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம எலெக்ஷன் வரைக்கும் நம்ம எப்படி நீங்க எல்லாரும் நம்ம சாமியை பேசுறாங்க, நம்ம பெண்களை பேசுறாங்க, நம்ம தாய் குலத்தை பேசுறாங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த நேரம் வந்தா போய் அவங்களுக்கு ஓட்ட போடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க கடவுள் முன்னாடி எல்லாம் போய் நிக்கிறீங்க? இல்லையா? இந்த வேலை இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி, தனியார் பல்கலைக்கழக கல்லூரி எல்லாத்துலேயும் உள்ள பெண்கள் விடுதி அதோட செக்யூரிட்டி பலப்படுத்தணும். 6 மணிக்கு மேலே அவங்க வெளியில் போகிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். வாட்ச்மேன் சிஸ்டம் மறுபடியும் கொண்டு வரணும். செக்யூரிட்டி கார்ட்ஸ். இப்போ ரிஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ணல, நீங்கள் இன்னும் வார்டனை சஸ்பெண்ட் பண்ணலை, கார்ட்ஸ் மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஸோ எல்லா காலேஜஸ் விடுதியில் முதல்ல மராமத்து பணியை பண்ணி கட்டடங்கள் ஒழுங்காக இருக்கா, காம்பவுண்டு செவர் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும். எல்லா இடத்துலையும் அவங்க ஹாஸ்டல்லேருந்து மெஸ்ஸுலேருந்து போயிட்டு வெளியில் வர வரைக்கும் லைவ் கண்காணிப்பு கேமரா. பேருக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பல கேமராஸ் இருக்குது. எத்தனை கேமரா ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? ஸோ லைவ் கேமரா இருக்கணும். அவரோட டாக்டருக்கோ இல்லை தமிழக ஈவன் ஹானரபிள் முதல்வரோ துணை முதல்வரோ அவருடைய டாக்டருக்கோ அவருடைய சிஸ்டருக்கோ ரிலேட்டிவ் நடந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோணத்தில் அவங்க பார்த்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். ஏதோ ஒரு கேர்ள் வந்தாங்க போனாங்க நடந்தது, ஒரு 64 ஆக்டில் போட்டோம் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோன்னு விடாமல் பாதுகாப்பை பலப்படுத்தணும். அப்படி பலப்படுத்தலைன்னு வச்சுங்களேன், நான் பெட்ரோல் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போங்க அந்த ஹாஸ்டலில் போய் பாருங்கள், பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்கள். உங்கள் டாக்டர்ஸுக்கு பாதுகாப்பு இருந்தால் இங்கே அட்மிட் பண்ணுங்கள், இல்லை டே ஸ்காலராகவே அமுச்சிட்டு போயிரு.